தன்னோட மகன் ஸ்ரீஹரி பற்றி நடிகை வனிதா விஜயகுமார் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிற நியூஸ் தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் சோசியல் மீடியாவில் பிரபலமான ஒருத்தராக இருக்கிறவங்க தான் வனிதா விஜயகுமார். இவங்க பிரபல நட்சத்திர தம்பதிகளாக இருந்த விஜயகுமார் மஞ்சளாவோட மகளும் கூட. இந்த நிலையில் வனிதா மகன் விஜய் ஸ்ரீஹரி தமிழ் சினிமாவில் ஹீரோவாக களமிறங்கியிருக்கிறாங்க. இவங்க ஹீரோவாக நடிக்கிற முதல் படத்தை இயக்குனர் பிரபு சாலமன் இயக்குறாங்க. இந்த படத்தில் இயக்குனர் பிரபு சாலமன் மகள் ஹேசல் சைனி தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. சிங்கத்தை மையமாக வச்சு எடுக்கிற இந்த படத்துக்கு மேம்போ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விழா சென்னையில் நடந்துச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட வனிதா விஜயகுமார் ரொம்பவே எமோஷனலாக தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இயக்குனர் பிரபு சாலமன் இயக்கத்தில் ஹீரோவாக அறிமுகமாக போகிற என்னோட மகன் விஜய் ஸ்ரீஹரிக்கு என்னோட வாழ்த்துக்கள், குருவா ஸ்ரீஹரிக்கு வழிநடத்துகிற ரஜினி அங்கிளுக்கும் என்னோட நன்றி, என்னோட குழந்தை ஹீரோவாக போகிறான், எனக்கு கொடுக்குற அன்பையும் ஆதரவையும் என்னோட மகனுக்கும் கொடுங்க அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்தகன் பட ப்ரமோஷன்லையும் இதை பற்றி எமோஷனலாக பேசியிருந்தாங்க. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தன்னோட மகன் ஸ்ரீஹரி பற்றி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா கடவுள் என்னைய நிறைய ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குறை இருக்கும். யாரோட வாழ்க்கையும் சுமூகமாக இருக்காது. ஆனால் இந்த நிலையில் உங்கள் பையன் ஹீரோவாக நடிக்கிறான், அதே சமயத்தில் நீங்களும் ஹீரோயினாக படத்தில் நடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. எனக்கு 18 வயசுலேயே ஸ்ரீஹரி பிறந்துட்டான். அதுக்காக நான் எப்பவும் வருத்தப்பட்டது கிடையாது. அந்த குழந்தை அப்போது பிறந்தனால தான் இப்போது ஹீரோவாக வந்து நிற்கிறான். என் மகன் ஜோவிகாவை நீங்கள் நிறைய நிகழ்ச்சிகள் மூலம் பார்த்துருப்பீங்க. ஆனால் என் மகன் ஸ்ரீஹரியை அப்படி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் இப்போ ஹீரோவாக நடிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு தாயா என்னோட பாசம் எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சிங்கத்தோட பயிற்சி எடுத்துட்ருக்கான். அது ரொம்பவே ஆபத்தானது. தாய்லாந்தில் இருக்கிற வனப்பகுதிகளிலிருந்து சிங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போது நானும் கரெக்டாக ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக தாய்லாந்தில் இருந்தேன். நானும் என் பையனும் ஒரே பூமியில் எங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் தாய்லாந்தில் நடந்தனால அம்மாவோட பாசமும் ஆசீர்வாதமும் அவனுக்கு எப்பவுமே இருக்கும். ஸ்ரீஹரி ரொம்ப டேலண்டான குழந்தை. அவன் கண்ணை பார்க்கும்போது என் கண்ணை பார்க்குற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த நிலையில் அங்கேருந்த சிலர் கடைசியில் உங்கள் பையன்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா பேசுவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக பேசியிருக்காங்க வனிதா விஜயகுமார்.